நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய் ஒரு அலைன்னாங்க, கருத்துல விஜய் ஒரு சுனாமி ஆயிடுச்சு. எங்க போனாலும் விஜய் விஜய் விசில் 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 விசில்னு அதிமுகல இருந்து பெண்கள் வாக்குகள், திமுக இருந்து மைனாரிட்டி வாக்குகள், நாம் தமிழர்ல இருந்து இளைஞர் வாக்குகள், பாஜகவிலிருந்து நடுத்தர வர்க்கம் வாக்குகள், காங்கிரஸ் உள்ள திமுக எதிர்ப்பு வாக்குகள், கமல் ரஜினி ஓட்டுகள், புதிய வாக்காளர்கள், திருத்துளி பெருவெள்ளம் மாதிரி இத்தனையும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம் அடுத்த தலைமுறைக்கு எல்லாருமே நல்ல படித்தவர்கள், ஆழ்ந்து சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்கள 60-70% விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு வந்த கூட்டம் சாராயம் கொடுத்து வந்த கூட்டம் இல்லை, 2000 ரூபாய் கொடுத்து வந்த கூட்டம் இல்லை, பிரியாணி கூட்டமும் இல்லை. சொந்த காசை போட்டுக்கிட்டு அவங்கள காரோ ட்ரெயினோ பஸ்ஸோ ஸ்கூட்டரோ எடுத்துட்டு நிறுத்தி கேம்பெயின் பண்ணிட்டு அவங்க சொந்த தலைவரை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் விஜய்க்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை பேச்சை கேட்க தவறிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ணாமலை நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சிட்டீங்க, நாங்க மன்னிக்க தயாரா இல்லை. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களும் நான் வேலை செய்ய மாட்டோம், உங்களுக்கு துரோகம் பண்ணவருக்கு அகெயின்ஸ்டா வேலை செய்வோம். பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த திராவிட பாஜகவினரை எதிர்த்து வேலை செஞ்சது அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான். விஜய் யார் வாக்கு பிரிப்பாரு, யாரோட வாக்கு அதிகமா பிரிப்பாரு, மக்கள் நல கூட்டணி மாதிரி திமுக மாதிரியும் ஆட்சியில் அமைக்க வைக்கிறதுக்கு உதவுவாரா? அண்ணாமலை எடுத்தது எவ்வளவு தவறுன்னு இந்த சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமை உணர்ந்ததான்னு கேட்டீங்கன்னா 100% உணர்ந்து போச்சு. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எப்படி சார் இருக்கீங்க? நன்றி, நல்லா இருக்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சிறப்பு சார். சார், தமிழ்நாடே இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னன்னா, மே 4ஆம் தேதி என்னைக்கு வரும், ரிசல்ட்ஸ் எப்போ வரும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது விஜய் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இது விஜய் ஒரு அலைன்னாங்க, கருத்துல விஜய் ஒரு சுனாமி ஆயிடுச்சு. ஓட்டு எங்க போனாலும் விஜய் விஜய் விசில் 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 விசில்னு நம்ப முடியாத அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. வெற்றி தோல்வி பத்தி நான் பேச மாட்டேன், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காருன்னா கம்பேக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. நான் ஒரு முக்கியமான ஒரு தாவக தலைவர்கிட்ட பேசியிருந்தேன், என்னங்க எப்படி போகுது என்னன்னு. விஜய் ரொம்ப ஹாப்பியா இருக்காருங்க, ரொம்ப அவர் எடுத்த முடிவுல கொள்கை உறுதியா இருக்காரு, கூட்டணி வேண்டாங்கிறாரு. அதே மாதிரி தனித்து போட்டிட்டாரு. ஆட்சி பிடிக்கிறத பத்தி 4th தான் தெரியும், அதுக்குள்ள நான் அவசரப்பட்டு பேச தயாரில்லை. ஆனா தாவாக்காவோட பர்ஃபார்மன்ஸ் என்ன காரணம்னா, அதிமுக இருந்து பெண்கள் வாக்குகள், திமுக இருந்து மைனாரிட்டி வாக்குகள், நாம் தமிழர்ல இருந்து இளைஞர் வாக்குகள், பாஜகவிலிருந்து நடுத்தர வர்க்கம் வாக்குகள், காங்கிரஸ் உள்ள திமுக எதிர்ப்பு வாக்குகள், கமல் ரஜினி ஓட்டுகள், புதிய வாக்காளர்கள், திருத்துளி பெருவெள்ளம் மாதிரி இத்தனையும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல அவங்களுக்கு மெஜாரிட்டியா வந்தது இளம் தலைமுறையினர், 18 இருந்து 30 வயசுக்குள்ள வர வாக்காளர்கள். மற்ற கட்சிகளை விட அதிகமா விஜய் கட்சியை ஆதரிச்சாலும் கேட்டீங்கன்னா ஆமான்னு அர்த்தம். ஏன்னா விஜய் ஒரு ஈர்ப்பு சக்தி மாதிரி ஆயிட்டார். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இளைஞர்கள்லாம் அரசியல் அவ்வளவா ஈடுபாடு காட்டுறது இல்லை, அவங்களுக்கு கழகங்கள் கண்டா வெறுத்து போச்சு, மோடி மேல மட்டும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, காங்கிரஸ் மேல எந்த விதமான பிடிப்பும் இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம். ஏன்னா திராவிட கட்சிகள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, இலவசம் கொடுக்குறது எல்லாம். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் ஐடி துறையில் இருக்காங்க, நல்ல எம்டெக், பிடெக், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக் அந்த மாதிரி படித்து நம் அடுத்த தலைமுறை எல்லாருமே நல்ல படித்தவர்கள், நல்ல பெரும் பதவியில் இருக்காங்க. ஒரு சிலர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க, பல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க. ஆழ்ந்து சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, நம்மளோட ஸ்மார்ட்டா இருக்காங்க. இப்போ ஒரு 15 வயசு பையன் அரசியல் பேசும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். அவங்கள 60-70% விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டது இல்லாம அவங்க அப்பா, மாமா, அங்கிள், சித்தி, சித்தப்பா, அத்தைக்கு போன் பண்ணி யாருக்கு போட போறீங்க, விஜய்க்கு போடுங்க, என்னப்பா மிரட்டுறது இல்ல, அன்பு கட்டளை அப்படின்னு கேன்வாஸ், ஃபேமிலியிலேயே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைங்க உட்பட ஒரு சின்ன குழந்தை, எங்க ரிலேட்டிவ் குழந்தை அவங்க அப்பா காமிச்சு, விஜய்
போடு அப்படின்ட்டான். அவன் உனக்கு விஜய் தெரியுமாண்ணே? பார்த்துருக்கேண்ணே. விஜய் படத்தை 2 படத்தை சீன் பேசிட்டு அந்த அங்கிள் நிற்கிறாருல்ல எலெக்ஷன்ல, நம்ம ஓட்டு போடாமல் யார் ஓட்டு போடுறது, போடுங்க அப்படின்னா. என்கிட்ட கூப்பிடுறாரு, என்னங்க என் குழந்தை வந்து இந்த மாதிரி சொல்லுதுங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது இல்லைங்க. ஐ மீன் விஜய் ஆதரவாளரோ எதிர்ப்பாளரை பற்றி நான் சொல்வது வேற இல்லை. நான் பத்திரிகையாளராக பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இத்தனை வருஷத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு யூத் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடையம் வந்தா என்னப்பா கரப்ஷன் போகுது இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போய் வாலண்டியரா தட் விஜய்க்கு வந்த கூட்டம் சாராயம் கொடுத்து வந்த கூட்டம் இல்லை, 2000 ரூபா கொடுத்து வந்தப்பட்ட கூட்டம் இல்லை, பிரியாணி கூட்டமும் இல்லை. சொந்த காசை போட்டுக்கிட்டு அவங்கள காரோ ட்ரெயினோ பஸ்ஸோ ஸ்கூட்டரோ எடுத்துட்டு நிறுத்தி கேம்பெயின் பண்ணிட்டு அவங்க சொந்த செலவில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இதோட ஒரு ஆச்சரியத்தக்கமான விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் விஜய்க்கோசரம் டிக்கெட் செலவு பண்ணி பிளேன்ல போட்டு வந்ததோட அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, துபாய், மலேசியா, சிங்கப்பூர்ல வந்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு செலவு பண்ண அவங்க வந்து கட்சியில ஒரு பைசா எதிர்பார்க்கல. சோலா ஹோட்டல்லையோ, ஐடிசி கிராண்ட் சோலையிலோ, டாஜ் கவர்மெண்ட்லயோ, சவேரியில தங்கிட்டு சொந்த செலவுல பண்ணி சாப்பாடு செலவு பண்ணிட்டு லோக்கல் தாவாக்கா லீடருக்கு சாப்பாடு செலவு பண்ணிருக்கான். வந்து அவ்வளவு தூரம் செலவு பண்ணி வந்ததும் இல்லாம கட்சிக்கும் செலவு பண்றாங்க. சார் அப்போ என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க சார்? மாற்றம் உண்மையிலே வேணும்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பா. அது விஜய் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா சார்? அவங்க இத்தனை நாளா ஒரு மாற்றத்தை தேடி அலைஞ்சாங்க. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் விஜயகாந்த் மாற்றத்தை கொடுப்பாரு நம்பி ஓட்டு போட்டாங்க. அவர் ஏதோ அப்படி ஜெயலலிதாக்கு ஈக்குவலா வந்தாரு, அவரோட போராத வேலை சண்டை போட்டு போயிட்டு அப்படி காணாம போயிட்டாரு. அண்ணாமலை பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு என்ஆர்ஐ குரூப்பே இருந்தது. அண்ணாமலை பதவியில் எடுக்கப்பட்ட உடனே அந்த குரூப் எல்லாம் வந்து மனசு அவங்களுக்கு வந்து பாஜக பக்கம் போல. என்னதான் அண்ணாமலை ரீசன் கொடுத்தா கூட அண்ணாமலை இல்லாத பாஜக ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப இந்த வாட்டி அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் விஜய்க்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை பேச்சை கேட்க தவறிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ணாமலை கேன்வாஸ் பண்ணி பாஜக ஓட்டு கேட்டா கூட அண்ணாமலை நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சிட்டீங்க, நாங்க மன்னிக்க தயாரா இல்ல, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களும் நாங்க வேலை செய்ய மாட்டோம், உங்களுக்கு துரோகம் பண்ணவருக்கு அகேன்ஸ்டா வேலை செய்வோம். இவங்க பாஜக தான் நீ கட்சி நடவடிக்கை எடுக்க முடியும். பாஜக இல்ல, ஆதரவாளர்கள் எங்க கட்சி நடவடிக்கை எடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த திராவிட பாஜகவினரை எதிர்த்து வேலை செஞ்சது அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான். அவங்களுக்கே பிடிக்கல. சென்னையில ஒரு தொகுதி, சாத்தூர்ல, அது மாதிரி ஏல்முருகன் தொகுதியில, அந்த அவினாசி, அந்த மாதிரி தொகுதியில எல்லாம் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர்களை எதிர்த்து வேலை செஞ்சவங்க பாஜக அண்ணாமலை ஆதரவாளர்கள். அதெல்லாம் உண்மையான பாஜக காலர்களும் மனசு வெறுத்து போய் ஒண்ணு எழுத்து வேலை பண்ணாங்க, இல்லைன்னா அமைதியா போயிட்டாங்க, வேலையை செய்ய போயிட்டாங்க. ஸோ அண்ணாமலை அந்த இடத்த பிடிச்சிருந்தாருன்னா பிரமாதமா வந்திருக்கும். அண்ணாமலையும் பதவியிலிருந்து எடுத்த பிறகு இந்த இளைஞர்களோட நம்பிக்கை நாயகனாய் தெரிந்தது விஜய் தான். வெளிநாட்டு வாழ் இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள், தமிழ்நாடு இளைஞர்கள் எல்லாருக்குமே அவங்க தேடுதல் முடிந்த இடம் விஜய். விஜய் ஜெயிப்பாரா போவாரா, எவ்வளவு மெஜாரிட்டி வருமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம அதை பத்தி பேச தயாரா இல்லை. ஆனா தமிழக அரசியல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் வரைக்கும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒரு கணிசமான வாக்கு வாங்குறாரு, மினிமம் ஒரு 1 crore தாண்டிடுவாரு அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுடைய பார்வை எப்படி சார்? இல்ல, எனக்கு அடுத்த தகவல் 1 crore கிட்டத்தட்ட எட்டிடுவான்னு தான் சொல்றாங்க. இது எவ்வளவு வாக்கா மாறும், சீட்டா மாறும் அப்படிங்கிற நமக்கு தெரியல. பர்சன்டேஜ் போல் பார்த்தீங்கன்னா அதிக பிரசங்கித்தனமா விஜய்க்கு 100 சீட் கிடைக்கும், ஆட்சி அமைப்பாரு, 500 சீட்டு வரும், இல்ல 0 சீட்டு வரும் அப்படின்னு சொல்ல தயாரில்லை. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் மிக 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 கடுமையா சேலஞ்சா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு சார். யாராலும் எந்த அரசியல் நிபுணர்களாலே கணிக்க முடியல. நான் 50 வருஷமா தமிழக பத்திரிகை உலகத்துல இருக்கேன், என்னாலே கணிக்க முடியல. இது வரைக்கும் போன வாட்டி நான் சொன்னேன், 10 வருஷம் மேல அதிமுக தாங்காதுங்க, ஸ்டாலின் தான் வருவாருன்னு, அதே மாதிரி வந்தார். ஜெயலலிதா செகண்ட் டைம் போட்டுட்டு போக சொன்னேன், ஜெயலலிதா ஆன்டி இன்கம்பன்சி மீறி 2வது முறையா ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், ஆட்சி அமைச்சார். 96ல ஜெயலலிதா தோப்பார்னு சொன்னேன், கலைஞரே கிண்டல் பண்ணார், என்ன டபாய்க்கிறேன்னு கேட்டாரு கலைஞர். இல்ல தலைவரே, ஜெயலலிதா தோப்பாங்கன்னு. ஜெயலலிதா தோத்தாங்க. அடுத்து நீங்க தான் முதலமைச்சர், நிச்சயமா சொல்றேன், ஆமா நீங்க தான் முதலமைச்சர். அந்த மாதிரி உலக தேர்தலை பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இந்த தேர்தல் ஒரு சவாலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சவாலா இருக்கு. அது எந்த மாதிரி சார் சவால்னு சொல்றீங்க? அது விஜய் ஃபேக்டர். விஜய் யார் வாக்கு பிரிப்பாரு, யாரோட வாக்கு அதிகமா பிரிப்பாரு,
மக்கள் நல கூட்டணி மாதிரி திமுக மாதிரியும் ஆட்சியில் அமைக்க வைக்கிறதுக்கு உதவுவாரா, இல்ல அதிமுக ஆட்சியில் உட்கார வைப்பாரா, இல்ல யாருக்கும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல தயாரா இல்ல, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல அரிதான ஒரு காரியம். ஒரே ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. கலைஞர் மட்டும்தான் மைனாரிட்டி ஆமா 2006ல 2006. இது என்ன காட்டுறதுன்னா, என்னோட கருத்து என்னன்னா, எந்த கட்சி இளைஞர்களை அதிகமா ஈர்க்குதோ அந்த கட்சி தான் பலம் பெறும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா தாவேக்காக தானே சார் இளைஞரோட சப்போர்ட் அதிகமா இருக்கு. பாஜக அண்ணாமலை என்றும் இளைஞரால் வழிநடத்தப்பட்ட பொழுது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் அண்ணாமலை பின்னாடி வலம் வந்தாங்க, நம்மளே பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன போச்சு, அண்ணாமலை இந்த இளைஞரை அவர் அப்ப கூட சொன்னார், எனக்கு கூட்டணி பிடிக்கல, பட் உங்களுக்கோசம் நான் பண்ண தயார். அவர் ஒரு காரிய கருத்தா தலைமை என்ன சொல்ல கேட்க தயாரா இருக்காங்க. இவங்கெல்லாம் இல்ல அண்ணாமலை இருந்தா எடப்பாடிக்கு பிடிக்காது, மாத்துங்கன்னு சொல்லி டெல்லி மாத்திச்சு. எடப்பாடி சொன்னாலும் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைங்க, யாரோட இருந்துட்டு நான் பாஜகவோட தான் வேலை செய்ய போறேன், அண்ணாமலையோட பர்டிகுலர் அண்ணாமலைக்கு எனக்கு ஒன்றும் பர்சனலா வாய்க்கால் தகராறு கிடையாதுன்னு. அண்ணாமலை எடுத்தது எவ்வளவு தவறுன்னு இந்த சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமை உணர்ந்ததான்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100 உணர்ந்து போச்சு. அண்ணாமலை இருந்தாதான் கும்பல் வருது, அண்ணாமலைனா கும்பல் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, பாஜக வந்து பெண்கள் ஆதரவு அதிகம், RSS முன்னுரிமை கொடுத்தோம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக இளைஞர்கள் ஈர்க்கும் கட்சி, இல்லைன்னா வந்து பீகார்ல வந்து மைத்திலி தாக்கூர் இளைஞர், கல்கத்தாவில் இளம்பன், ஒடிசாவில் இளம்பன், MLA எல்லாம் சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை நீங்கன்னா எந்த இளைஞர் வருவான்? அவங்க தேடி பார்த்தாங்க, இருக்கிறதுல யாரா இளைஞர், விஜய். எப்பவுமே இளைஞர்களுக்கு இந்த கட்சி கோட்பாடு அல்லது லீடர் கூத்து சென்ட்ரிக் தான் இனிமே அவரு என்ன மதம், என்ன ஜாதி, என்ன அதெல்லாம் பார்க்க இளைஞர்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. இப்பெல்லாம் டெலிவரபிள் கொடுக்குறியா நான் வரேன், பொய் வாக்குறுதி கொடுத்துக்கிறியா டாடா பை நான் வரமாட்டேன். இளைஞர்களை ஈர்க்கும் சக்தியாக விஜய் வந்ததனால் அவருக்கு அண்ணாமலைக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு தவறி போனதால் விஜய்க்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே சார், நம்ம இது வரைக்குமே வந்து இளைஞர்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம். முதியவர்கள் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்களா சார் இந்த எலெக்ஷன்ல? ஓரளவு பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். முதியவர்கள்லாம் எங்க தாத்தா காலத்துல காங்கிரஸை தவிர எந்த கட்சியும் போட மாட்டாங்க. எங்க பாட்டி வந்து வீல் சேர்ல கூட்டிட்டு போகும்போது கூட அவர் போலிங் ஆபீசர் எங்க கட்சியில போன மாட்டுக்கு சின்னம், மாட்டு சின்னம்மா, எங்க பாட்டி மாட்டு போட்டிப்பாங்க. அப்பெல்லாம் தனித்தனி பொட்டி இருக்கும், மாட்டுக்கு ஒரு பொட்டி, சூரியனுக்கு ஒரு பொட்டி, சுதந்திரா கட்சிக்கு ஒரு பொட்டி, கம்யூனிஸ்டுக்கு ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டியில போடுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, என் பாட்டியோட ஸ்கூல் பையனா இருக்கும் போகும்போதெல்லாம் எங்க பாட்டி சொல்ல மாட்டு போட்டிக்கு போடுவாங்க. அப்ப காங்கிரஸ் விட்டா எதுவும் தெரியாது, கம்யூனிஸ்ட்ல போட மாட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா காலத்துல சுதந்திரா, பாஜக, ஜனசங்கம் எல்லாம் வந்தது. எங்க காலத்துல பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாம் வந்தது. எங்க அடுத்த ஜெனரேஷன்ல விஜய் அந்த மாதிரி ஃபேக்டர். ஆனாலும் இப்ப இருக்கிற முதியவர்கள் பலர் காங்கிரஸ், பாஜக போடுறாங்களா, போட்டிருக்காங்க. அடுத்த தலைமுறையினர் வந்து திமுக, அதிமுக போட்டிருக்காங்க. ஆனா முதியவர்கள் நச்சரிப்பு தாங்காம பேரம்பேத்தி சொல்றான், தாத்தா யாருக்கு போட போற, என்னடா வழக்கம் போல காங்கிரஸ் தான் போடுவேன், வழக்கம் போல பாஜக தான், அதெல்லாம் அந்த காலம், விசிலுக்கு போடு, விசில்லாம் யாரு தரான்னு தாத்தா கிடையாது, விஜய் தெரியாது அவனுக்கு. ஐயா என்ன தாத்தா நீ அரசியல் பண்ற, மரியாதையா போய் விசிலுக்கு குத்திட்டு வா அப்படி அன்பா மிரட்டுறாங்க. அந்த மாதிரி அன்பா மிரட்டுறாங்க, சரி பேர சொல்றானேன்னு குத்தினவங்க இருக்காங்க. பட் இளைஞர்கள் வாக்கு அளவுக்கு முதியவர்கள் வாக்கு வந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.